அந்த 12 மணி ஆனாலும் அந்த குக்கரை விலக்கி போட்டு தான் நான் தூங்குவேன் பொண்டாட்டிக்காக. ஓகே, எனக்கு குக்கர் கஷ்டம். குக்கர் விளக்குறது கஷ்டம், அது செய்வேன். கேவலம் இவெல்லாம் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற மாதிரி சுய புத்தியே இல்ல, சிந்தனையே இல்லையா? ஒரே விஷயம் கேக்குறேன், நீயாவே இல்லாம இன்னொருத்தவங்களுக்காக நான் அவங்களுக்காக செய்ய போது நீ யாரா இருக்க? வீட்ல இருக்க ஒரு பொண்ணு நீங்க உங்க பேச்ச நீங்க எப்படி சார் மீச வச்சு ஆம்பளன்னு சொல்லி வந்து நிப்பீங்க? உன்னை வந்து ஒரு வேலைக்காரனா தான் என்ன பார்க்க முடியும்? என் ஹஸ்பண்டா பரவாயில்ல, வேலைக்காரனாலும் பார்த்தாலும் பரவாயில்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நான் டாபிக் என்ன அப்படின்னு சொல்ல விரும்பல, மாறாக காட்ட விரும்புகிறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கேமராவை திருப்புங்கப்பா. மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி ஆட்டி பின்னி போடு பாக்காதடா. போடா. I am a proud பொண்டாட்டி தாசன். உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? ஒய்ஃப் வரலையா? ஏன்னா பொண்டாட்டி சொன்னா தான் கேப்பீங்க அப்படிங்கறாங்க. இல்ல சொல்லிட்டா போன்ல சொல்லியாச்சு. ஓகே. உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. Mic testing 1 2 3. I am a proud பொண்டாட்டி தாசன். கொத்தடிமை, இது கொத்தடிமை. அதான் எவ்வளோனா my each word, each act, my each movement will be dictated by her. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்திருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. Yes. நான் ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட அவங்களுடைய பர்மிஷன் கேட்டுட்டு தான் வாங்குவேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு சின்ன பொருள் வாங்குறதுனா கூட செப்பல் வாங்குறதுல இருந்து எவ்வளவு சின்ன பொருள் நீங்க சொல்லுங்களேன். நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு பேனா வாங்குறது, ஒரு நல்ல பேனா பாக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆசை காஸ்ட்லியா ஒரு பென் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். அவங்க பர்மிஷன் கொடுக்கல. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். மைக் டெஸ்டிங் 1 2 3. I am a proud பொண்டாட்டி தாசன். இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் பேர் வச்சுட்டு போக சொன்னாங்க. ஃப்ரெஞ்ச் பேர் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. காலையில டிஃபன் கூட என்ன சாப்பிடுன்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். என் ஒய்ஃப் கூட இல்ல, ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க? அவங்க நார்வேல இருக்காங்க. நீங்க சென்னையில இருக்கீங்க. ஆமா. இது பொண்டாட்டி தாசனுக்கு லட்சணம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. I am very proud to be a பொண்டாட்டி தாசன். You are a பொண்டாட்டி தாசன் தான், அப்புறம் to be a. ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு மார்னிங்ல இருந்து எல்லா ஹெல்ப் நான் பண்ணுவேன். ஈவன் அயனிங் கூட அவங்களுக்காக டைம் இல்லைன்னா கூட மேக்ஸிமம் எவ்வளவு குயிக்கா பண்ணி தர முடியுமோ என்னால பண்ணி தந்து. ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே. I am a proud பொண்டாட்டி தாசன். ஓகே, இவங்கள விட நீங்க எந்த அளவுக்கு பொண்டாட்டி தாசன்? எல்லா சமையல் பாத்திரமும் விலக்கி கழுவிடுவா. ஆனா அந்த குக்கரை மட்டும் விலக்கவே மாட்டான். இப்ப என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கிற? அந்த 12 மணி ஆனாலும் அந்த குக்கரை விலக்கி போட்டு தான் நான் தூங்குவேன் பொண்டாட்டிக்காக. ஓகே, எனக்கு குக்கர் கஷ்டம். குக்கர் விளக்குறது கஷ்டம், அது செய்வேன். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? எனக்கு திருமணம் ஆகி 11 வருஷம் ஆக போகுது. அந்த 11 ஆண்டுகள்ல மட்டன் சிக்கன் இந்த 2 சமையலுமே நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் போச்சடா. குக்கர் கழுவுறது எவ்வளவு கஷ்டம்? உள்ள கூட கழுவிடலாம் சார். மேல அந்த மூடிக்கிட்ட விசில் இருக்கு பாருங்க, அது உள்ள எவ்வளவு தேய்ச்சாலும் போவே போவாது. யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. தினந்தோறும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் அந்த குக்கர் மட்டும் கழுவி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 24 மணி நேரமும் உட்கார்ந்து என் புருஷன் நீதான், என் புருஷன் நீதான்னு சொல்லி தொழுதுட்டே இருப்பேன். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா. நீ விளக்குறாசா? குக்கரா விளக்கு. 5 குக்கர் விளக்கு. எத்தனை ஆண்டுகளான நான் தான் குக்கர் விளக்குவேன். ஓகே, அது என்னோட ஆசை. குக்கர் சிங்கம். இன்று முதல் குக்கர் சிங்கம் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். எனக்கு மாடர்னால எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க அதே டைம்ல என்கிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மாடர்ன் நீ ஏத்துக்கிறதா இருந்தா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க வா. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா அவங்கள வந்து மாடர்னாவே இருக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை நானே கொடுக்குறேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. சார் ஆக்சுவலா அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேகமா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் சார். அம்மா அங்க தோசை சுட்டுட்டு இருப்பாங்க, நான் நேரா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அத உங்க அம்மா தோசை ஊத்துவாங்க, அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க கொண்டு தோசை வச்சிருவீங்க. இது பொண்டாட்டி தாசன். இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். என் வைஃப் இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. சொரிஞ்சிட்டு இருக்கையில ஒரு நாள் வீட்டில் வெளியில யாரும் இல்லை, மொட்டை மாடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு பேன் பார்த்துட்டு இருந்தேன். சொல்றதுக்காகவே வீம்புக்கு நடுவில் உட்கார வச்சு பேன் பார்க்கறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேன் பார்த்து ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா பேன் பார்க்கறத நிறுத்தல. அவன் இன்னும் திருந்தல மாமா. தெய்வமே எங்கேயோ போயிட்டீங்க, தெய்வமே எங்கேயோ போயிட்டீங்க. பேன் பார்த்தது கூட மாற்று கிடையாது. ஹவுஸ் ஓனர் எதுதாம்பா சிங்கார் கோட்டை.
ஆனா சொந்தக்கார தாயப்புள்ள 18 பட்டியை வச்சு பேன் பார்த்திருக்கீங்க பாருங்க. இது பொண்டாட்டி தாசன். வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? சீரியல் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் கொண்டு வந்து அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு குருமா வேணுமாமா, டிவி எந்த சேனல் மாற்றணும்னு சொல்லி கேட்டு அதை வச்சு கொடுத்து நான் போய் நான் சீரியல் பார்க்க எனக்கு பிடிக்காது. பட் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. பட் எந்த இப்போ விளம்பரம் போட்டாங்களோ அடுத்து எந்த சேனல் மாற்றி எந்த சீரியல் வைக்கணும். ஓகே, அது கூட நீங்க ஹெல்ப் பண்றீங்க. சூப்பரா. ஐயோ, எங்க இருந்து ஆப்பிச்சிங்க? வைஃப்காக அவங்க அம்மா கூடயே வந்திருக்கோம் சார். இப்போ மாமியார் வீட்லயே இருக்கோம் நாங்கள். மனைவிக்காகவே மாமியார் வீட்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. அப்புறம் நைட் டின்னர் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு போய் திட்டுறாங்க, நீ பாட்டு போயிட்டா எனக்கு யார் டின்னர் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீதான்டா புள்ள. கோயில பாசல் அனுப்பிடுங்க. என்ன சொல்லிட்டு வந்தீங்க இப்ப நைட்டுக்கு? எப்படியா மேனேஜ் பண்ணிக்கோ, நான் இன்னொரு நாள் காலையில படி தந்துடுறேன். கழிக்கிறதுக்கு நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. பார்த்தாலே முதல்ல இவெல்லாம் ஏன் வாழ்றாருன்னு தோணுது. இப்படி ஒரு பொழப்பா ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேட்கறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். நல்லா இருந்தார் மனுஷன், பொண்டாட்டி பேனெல்லாம் பாக்குறாரு. அப்படி ஒரு மனுஷன் அப்படி என்னதான் வசியம் பண்ணாங்களோ? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கைக்கே பார்க்க வேணாம். 8 மணி ஆச்சுன்னா இந்த மனுஷன் சாமான் கழுவு போயிடுவார். நீ சாமான் கழுவு போடு. நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களா இதுக்கு சரிப்பட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஏய், மணி 11 ஆயிடுச்சு போல இருக்குடி. மனுஷன் துணி காய போட போயிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு போல இருக்கு. நடக்குது வேலை. புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும் அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா, அவளுக்கு உதவியா இருக்கட்டும் நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? கேவலம். இவெல்லாம் போற ஆம்பளை பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இவன் சுய புத்தியே இல்ல, சிந்தனையே இல்லையா? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு வாம்போடுக்கு சார். அப்படி 4 பேர் சொல்லும் போது உங்க பொண்டாட்டிக்கு அது வருத்தமா இருக்காதா? செத்த நேரத்துல பொம்பளை கையால செருப்படி வாங்க தெரிஞ்சமே. ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்க பொண்டாட்டி தாசனா தெரியல, நீங்க ஒண்ணு வீட்டுக்கார சொல்லி பேச்சு கேட்கற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. டேய், இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. என்னோட பப்பி மாதிரி ஒருத்தர் இருந்தா அவரை நான் என்னால மென்னா கூட நினைக்க முடியல. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி ஆணுக்கு ஆணுன்ற ஒரு இது கொடுக்குறோம், அந்தஸ்து கொடுக்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட மனைவிக்கு கை அமைக்கி விட்டான்னு எது அமைக்கி விட்டாலும் அவங்களுக்கு நல்லது தானே? ஐயோ, மனைவிக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக மனைவிக்காக சர்வெண்டா இருக்கலாம் எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல, எந்த கௌரவ குறைச்சல் இல்ல. நான் சொல்றேன், சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. அப்ப குழந்தையாவது இவங்க பக்கறாங்களா இல்ல அதுவும் அவரா? என் டாக் நான் கூட்டிட்டு போறேன், ஒரு பிஸ்கட் போறேன். அது என்ன இல்ல, அது ரொம்ப கீழ போகாதீங்க. என்னண்ணே எருமமானு சொல்றா, என்னென்னமோ பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் நானு. உன்னை ஒரு வேலைக்காரனா தான் என்ன பார்க்க முடியும். என் ஹஸ்பண்டா பரவாயில்ல, வேலைக்காரனாலும் பார்த்தாலும் பரவாயில்ல. அடச்சி படுத்தே விட்டானே ஐயா. வீட்ல இருக்க ஒரு பொண்ணை உங்களால டாமினேட் பண்ண முடியலனா வெளியில நீங்க எப்படி சார் மீச வச்சு ஆம்பளன்னு சொல்லி நிப்பீங்க? பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணாத, நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். நீங்க அடிமன் உங்க கண் பச்சை கண்ணாடி போட்டு பாக்குறீங்க. எது சொன்னாலும் ஒரு பொண்டாட்டி சின்ன பேச்சு கேட்டா நீங்க பொண்டாட்டி தாசன் கேக்குறீங்க. பொண்டாட்டி தாசன் ஏன் பொண்டாட்டி பேச்சு கேக்குறது என்ன தப்பு? ஏய், நீயே ஒரு அல்டாப்பு, உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உல்டாப்னு எங்களுக்கு தெரியும்ல. சார் நீங்க அதை ஒத்துக்கிட்டு தானே சார் ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல இல்லங்க, நாங்க ஒத்துக்கிட்டா அது உட்கார்ந்தா குடும்பம் நல்லா இருக்காதுன்னு எப்படி நீங்க வாதம் பண்ணுவீங்க? செய்யற தொழிலே கொச்சப்படுத்துறானுங்க. நீங்களே நான் தான் அடிமேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அடிமேன் நீங்க சொல்லக்கூடாது. அப்படி இருக்கறச்ச நீங்க எப்படி அந்த வார்த்தையை பேச முடியும்? நீங்க ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஒரே விஷயம் கேக்குறேன், நீயாவே இல்லாம இன்னொருத்தவங்களுக்காக நான் அவங்களுக்காக செய்யும் போது நீ யாரா இருக்க? நான் அவங்களுக்கு புருஷனா இருக்கேன். அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? என்னோட ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தான் ஊர்ல பேர் எடுத்திருக்காரு, பொண்டாட்டி தாசன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஆனா எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் என்னதான் கேட்பாரு, என்னமா சொல்ற? தானா ஒரு டெசிஷன் கூட எடுக்க மாட்டேன். யாரு? என் ஹஸ்பண்ட். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அவருக்கு பிள்ளைகள், என் பொண்ணுட்டையும் பையன்ட்டையும் என்ன பேருனா அப்பா ஒரு எஸ்கேபிஸ்ட். அந்த இதுக்கு நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்க? நடக்கிறது நாராயணன் எழுதி இருக்கிறது ஈசங்கள்னு போ, நம்ம கையில என்ன இருக்கு? அவங்க சொல்ல அந்த குற்றச்சாட்டு ஒத்துக்கிறேன். என்னோட கேஸ்ல எஸ்கேபிசம் நான் என்னோட வாழ்க்கையில அக்ரி பண்ணிக்கிறேன். அதை நான் அப்ப எஸ்கேப் ஆகுறீங்க. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு.